எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், மார்க் சாப்டர் 4 verse 24 வாசிப்போம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கும் அதிகம் கொடுக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு செழிப்பானதா அல்லது செத்ததா, ஃபர்டைல் ஆர் ஃபியூட்டைல். இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனோட முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக தியானிக்க வேண்டிய வேத பகுதி இந்த மார்க் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து அவர் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஓமை. விபிஎஸ்ல நல்ல ஒருத்தர் விதைக்க போடுற மாதிரி சிலது வயலில் படங்கள்லாம் வச்சு பிள்ளைங்களுக்கு இது சொன்ன உடனே தெரிஞ்சிடும் இந்த சம்பவம். மத்தேயு 13வது அதிகாரத்தில் இந்த ஓமை சொன்னதை அவர் எழுதியிருக்கிறாரு. மார்க் 4வது அதிகாரத்தில் இப்போ நம்ம வாசிச்சோம், அதில் இயேசு இந்த ஓமையை சொன்னது எழுதப்பட்டிருக்குது. லூக்கா 8வது அதிகாரத்திலையும் இதே ஓமையை இயேசு அவர்களுக்கு போதித்ததை அவர் அங்கே எழுதியிருக்கிறார். நாம இன்னைக்கு வாசிச்சோமே அந்த பேரபிள், அந்த ஓமை ரொம்ப சாதாரண சிம்பிளான ஒன்று, ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஆண்டவர் இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை ரொம்ப அழகா அவர் அங்கே எடுத்து சொல்லுகிறார். மேலோட்டமா இந்த ஓமையை நம்ம பார்த்துட்டோன்னா அதனுடைய ஆழம் நமக்கு புரியாது. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்யட்டும். இதை நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் அவர் எழுதட்டும். நீங்கள் எந்த அளவிற்கு வசனத்திற்கு உங்கள் வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, வசனம் சொன்ன உடனே நீங்க வெறுமனே பைபிளை ஒரு நாளைக்கு 40 அதிகாரம் வாசிக்கிறேன் அதை நான் சொல்லலை. இந்த வசனத்தை எந்த அளவிற்கு இருதயத்திற்குள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அந்த அளவிற்கு தான் ஆண்டவரோட உங்களுக்கு இருக்கிற நடக்கை, அவரோட இந்த வாக்கிங் வித் காட் அப்படின்றாங்கல்ல, ஆண்டவரோட உங்களுக்கு இருக்கிற நடக்கை எப்படிப்பட்டதுன்னு தீர்மானிக்கும். அதுதான் தீர்மானிக்கும். நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லது நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன், நான் தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை எந்த அளவிற்கு நீங்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களா அதன்படி நடக்கிறவர்களா இருக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் தேவனோடு உள்ள உங்கள் நடக்கை எப்படிப்பட்டது என்று தீர்மானிக்கப்படுகிறதே தவிர இந்த பூமியிலே நாம் பெற்றுக்கொண்ட அற்புதங்கள் அல்ல. திட்டமும் தெளிவா சொல்றேன். ஆண்டவர் மற்ற எல்லாரை விட என் வாழ்க்கையில் 1000 அற்புதங்கள் செஞ்சிருக்கலாம், அதனால நான் தேவனோடு நடக்கிறேன் என்று யாராகில் நினைப்பீங்கன்னு சொன்னா 100% இல்லை. தேவன் என் வாழ்க்கையில எண்ணற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாருங்க, அதனால நான் தேவனோட நடக்கிறேன் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனால் அதுவும் 100% கிடையாது. உதாரணத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாழ்க்கையில யாரும் கண்டிராத அற்புதங்கள், ஆனால் வேதம் சொல்கிறது அவர்கள் அநேகமான பேர்களிடத்தில் அவர் பிரியமா இருக்கவே இல்லை. ஆண்டவர் இந்த இடத்துல கூட பாருங்க ரொம்ப எளிமையா சொல்றார். இந்த மத்தேயு 13வது அதிகாரத்துல 7 உவமைகள் உண்டு. மார்க் 4வது அதிகாரத்துல 4 உவமைகள் இருக்குது. லூக்கா 8வது அதிகாரத்துல 2 உவமைகள். ஆண்டவர் எப்பொழுது உவமைகள் என்பது என்ன,
ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை விளக்கி சொல்றதற்கு அன்றைக்கு நடப்புல என்ன இருக்குதோ அதை வைத்து எளிதான விதத்திலே அவர்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுப்பது. ஆண்டவர் அது மாதிரி அதை யூஸ் பண்ணார். சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு ரோம பேரரசு தானே அவங்கள ஆண்டுகிட்டு இருந்தது, அவங்கள்ட்ட பிடி கொடுக்காம ஸ்லேடையில் ஆண்டவர் பேசினார் அப்படின்னு சொல்றாங்க. இவனை கேஸே போட முடியாது. நான் உன்னையா சொன்னேன் அப்படின்னு சொல்லலாம். தெரியல ஆண்டவர் என்ன நோக்கத்துல. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு புரியும்படித்தான் அந்த காரியத்தை அவர் சொன்னார். ஆனா அவங்களுக்கு புரியல நிறைய பேருக்கு. கரெக்டா? ஊமை என்பது என்ன, ஒருத்தனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். ஆனா இந்த முட்டாள்களுக்கு அவர் ஊமையா சொன்னா கூட புரியல. அதான் பெரிய துக்கம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஊமை பாருங்க. மார்க்கு 4வது அதிகாரம் 13வது வசனத்துல அவர் சொல்றாரு, பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஊமையே நீங்கள் அறியலையா அப்படி சொல்லணும். கரெக்டா? இந்த ஊமையே நீங்கள் அறியவில்லையா, அறியாவிட்டால் மற்ற ஊமைகள்லாம் உங்களுக்கு எப்படிங்க புரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஒரு பேரபிள் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். இதே உங்களுக்கு புரியலையா அப்படின்னு. இப்ப ஜனங்கள்லாம் இயேசு என்ன பேசுறாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் இந்த ஊமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பேசின எல்லாமே தேவராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் காட் அல்லது கிங்டம் ஆஃப் ஹெவன், இதைத்தான் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இந்த கிங்டம்ன்ற ஒரு வார்த்தை உள்ள வந்தோம்னா எல்லாருக்கும் ஷாக். ஏன்னா இவர் ஏதோ புரட்சிவாதியா இருக்கிறாருங்க. ஏன்னா ஒரு ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு, கிங்டம் ஆஃப் ரோம் அல்லது சீசர் கீழே ஒன்று நடக்குது. இந்த சீசருக்கு கீழே நடக்குது, அது ஒரு ராஜ்யமா இருக்குது. ஆனா இந்த இடத்துல இவர் புதுசா ஒரு ராஜ்யத்தை சொல்றாரு. கண்டிப்பா இவர் ஒரு புரட்சியாளர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பார்த்தாங்க. இயேசு ஒன்றும் புரட்சியாளர்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, தேவனுடைய ராஜ்யத்தை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். இயேசு வருகையில் நான் போடும் பிரதர், நானும் பரலோக ராஜ்யத்துல காணப்படணும்னு யார் யாரெல்லாம் விரும்புறீங்களோ, உண்மையான விருப்பம் இருக்குமே, ஆனால் இதை ரொம்ப ஆழமா கவனிக்க வேண்டியது அவசியம். என்னங்க, ரோமராஜன் இருக்கும் பொழுது இவர் தேவராஜன் பேசுறாரு. இயேசு அவர் பிரசங்கம் முழுக்க அதுதான் இருந்துச்சு. தொடங்கும் பொழுதே அப்படித்தான் தொடங்கினார். யோவான் ஸ்நானம் சொல்றான், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறி வந்த உடனே பிரசங்கத்தை தொடங்குறாரு. 40 நாட்கள் வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டு வந்த உடனே அவர் பிரசங்கம் பண்றதே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. கரங்கள் ஒருத்தர் இடையில சொல்லுவோமா, தேவன் நம்மையும் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற்றி இருக்கிறார். ஆமென். இப்ப இந்த 4வது அதிகாரம் 2வது வசனத்துல ஒவ்வொரு வார்த்தையும் சும்மா சாதாரண நீங்க வாசிட்டு போயிடக்கூடாது. கேளுங்கள் அப்படின்னு தான் சொல்றேன். கவனி, அதான் அர்த்தம். நிறைய டிரான்ஸ்லேஷன்ல ஹார்க்கன் போட்டிருக்கு, இன்னும் மற்ற டிரான்ஸ்லேஷன் லிசன் போட்டிருக்கு. லிசன், கேட்கறது வேற, கவனிக்கிறது வேற. ஆண்டவர் இதை சொல்லும் பொழுது மற்ற இடத்துல இல்லை. மார்க் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். நம்ம 3 சுவிசேஷ புஸ்தகங்களும் அப்படி கொஞ்சம் அப்படி லைட்டா கம்பேர் பண்ணி படிப்போம். ஹார்க்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பே அட்டென்ஷன் டு இட். ஆம்பிளிஃபை பைபிள்ல அப்படிதான் போட்டிருக்கு, பே அட்டென்ஷன் டு இட். இத கவனி. நான் அடிக்கடி பிரசங்கம் சொல்றேன், கவனிங்க அப்படின்றலாம். அது மாதிரி ஆண்டவர் இந்த பிரசங்கத்தை தொடங்கும் பொழுது, இந்த ஊமையை சொல்லும் பொழுது அப்படிதான் சொல்றாரு, கவனியுங்கள், லிசன், ஹார்க்கன், பே அட்டென்ஷன் டு இட். ஏன் அவர் அப்படி திரும்ப திரும்ப லிசன் லிசன் அப்படின்றாருன்னா, இது நமக்கு அவ்வளவு தேவைப்படுது. இதை கவனிக்காம விட்டோம்னா கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம செத்து போனதா மாறிடும், வீணா போனதா மாறிடும். நம்ம வாழ்க்கை வளமிக்கதா இருக்கணுங்க. தேவன் விரும்புகிற வண்ணமாய் தேவ ராஜ்யத்தில் நான் பலனுள்ளவனாக இருக்கணும். இந்த பூமிக்குரிய நன்மைகள் மாத்திரம் வரல, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் என் வாழ்க்கை நான் பிரதிபலிக்கணும்னு ஒருத்தன் நினைப்பானே. ஆனால் கண்டிப்பாக அவ என்ன சொல்லுகிறாரோ அதை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த விதைக்கிறனுடைய சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேதத்தை வாசிக்கும் பொழுது கவனிக்காதவங்களுக்காக சொல்லிடுறேன். ஒருத்தன் விதைக்க போறான். அந்த நாட்கள்ல உள்ள பாலஸ்தீனத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, மூடையில வச்சுட்டு, நம்ம தான் கிராமத்தெல்லாம் பார்ப்போமே, பெட்டிலேயோ அல்லது பாத்திரத்திலேயோ ஒரு வச்சுட்டு விதையை வச்சுட்டு தெளிப்பாரு. அதே மாதிரி சில நேரத்துல கழுதையின் மேல விதையை ஏற்றிக்கிட்டு போய் அவர்கள் விதைக்கிறது உண்டு. சில நேரத்துல கழுதையின் முதுகுல மூடையை வச்சு அதில் ஓட்டையை போட்டு விட்டான்னா அது பாட்டுக்கு கழுதையை முன்னால் பின்னால் தள்ளானா அப்படியே விதை கொஞ்சம் கொஞ்சமா விழும். இது அன்றைக்கு விதைக்கிற மெத்தட். ஆண்டவர் இந்த மெத்தடை வச்சு அவங்கள்ட்ட போதிக்கிறார். என்ன? விதை என்பது தேவனுடைய வசனம், அது ரொம்ப முக்கியம். நம்ம இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒரு பாயிண்ட்னா
ஆண்டவர் அதில் 4 குறிப்புகளை சொல்றாரு. ஒன்று வழியருகே விதைக்கப்பட்டது, 2வது கற்பாறை உள்ள நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை, 3வது முட்செடிகள் நடுவில் விதைக்கப்பட்ட விதை, அடுத்தது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. இதில் ஏதாவது ஒரு குறிப்போ 2 குறிப்போ நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதற்கு முன்பதாக இது எவ்வளவு முக்கியன்றதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிடுறேன். எதற்கு ஆண்டவர் அந்த இடத்துல வசனம்னே பேசுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வசனம் தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற விதமாய் கனி கொடுக்க செய்யும். நான் அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இன்னைக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச்ன்றது சபைகள்ல பெருகிடுச்சு. மோட்டிவேஷனல் ஸ்பீச்ன்றது மனுஷனுடைய புத்தியிலே தோணக்கூடியவைகள். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கு நிற்கக்கூடியது. ஏன்? அது அவரிலிருந்து உதித்தது, அவரே வார்த்தையாக இருக்கிறாரு. அதனால இயேசு வசனத்தை கொடுத்தார். உதாரணத்திற்கு யோவான் 17வது அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 17வது அதிகாரம் 8வது வசனத்திலையும் சரி, 17வது அதிகாரம் ஜான் சாப்டர் 17 verse 8, ஜான் சாப்டர் 17 verse 14, உமது வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்றார். பிதாவே, உம்முடைய வசனத்தை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இன்னைக்கு அவர்களுக்கு தேவை என்ன? இதுதான். அவர்கள் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்கணும்னா என்ன தேவை? வசனம் தேவை. நான் இந்த வசனத்தை அவளுக்கு கொடுக்கிறேன். இப்போ ஒரு கேள்வி, ஆலயத்துக்கு ஏன் பிரதர் நாங்க வர்றோம்? உடனே நீங்க நினைக்கலாம், அடுத்தவங்க என்ன புடவை கட்டிட்டு வந்திருக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு வந்திருக்கிறோம் பிரதர். சில பேர் என்ன புடவை அல்ல அவங்க வந்திருக்கிறாங்களா? நம்ம சபையில யாரும் அப்படி பெருசாலாம் இல்லைன்னு வச்சிங்களேன். நான் ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்கும் பொழுது வீட்டுக்கு வந்த உடனே பேச்சு, அவ கட்டின புடவை ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல்ல, அவ கட்டின புடவை ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல்ல, அவ போட்டிருந்த நகை ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல்ல. அட பாதகத்தீங்க, எதுக்கு நான் போறீங்க சர்ச்சுக்கு? எதுக்கு சர்ச்சுக்கு வர்றோம் பிரதர்? ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு போகலாம் பிரதர். இல்லைன்னா முடிச்ச உடனே பிரதர் ஃபோன் பண்ணுவார், என்னங்க இன்னைக்கு உங்களை சர்ச்சில் ஆளை காணோம், அதுக்காக சர்ச்சுக்கு வர்றோம். அதுக்கு வரல, அதற்கு வரல. ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வரணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா எதற்கு சபைக்கு போறன்றத ஏசாயா 2வது அதிகாரம் 3வது வசனத்துல ஆண்டவர் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கணும்ன்றத அங்க சொல்றாரு பாருங்க. ஏசாயா 2:3, ஐசாயா சாப்டர் 2 verse 3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் வழிகளிலே நடப்போம் என்பார்கள். கரங்கள் ஒருத்தி சத்தம் முறையில சொல்லுங்க பார்ப்போம். ஏங்க எதுக்குங்க நான் ஆலயத்திற்கு போறேன்? அங்க கர்த்தர் தம்முடைய வசனத்தை எனக்கு போதிப்பார், அவருடைய வழிகளை போதிப்பார். அவர் வழிகளை போதிச்சுட்டு அப்படியே காதை தொடச்சு போட்டு போறதுக்கு இல்லை, நாம் அவருடைய வழிகளிலே அவருடைய வார்த்தையிலே நடப்போம் என்பார்கள். இது மகிமை பொருந்தின சீயோனுக்கு கர்த்தர் சொல்றது. கடைசி நாட்கள்ல என்ன? இப்ப கூட சொல்லலாம், இப்ப சபைக்குள்ள நான் வந்திருக்கிறேன். இந்த சபை என்பது என்ன? ஒரு நாள் வாசனம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு தெரியல. அப்படி வாங்க, எபிரேயர் 12வது அதிகாரம், ஹீப்ரூ சாப்டர் 12 from verse 22. ரொம்ப முக்கியம். எடுங்க. சபைக்குள்ள வேற எதனா நினைச்சிட்டு உள்ள வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய எண்ணங்கள்லாம் மாறட்டும். சில பேர் சபைக்குள்ள வந்த உடனே தான் அப்படியே ஆராதனை நேரத்திலாம் நல்லா இருப்பாங்க, அப்படி வசனத்தை திருப்போன்னு சொன்ன உடனே அப்படி சங்கன்னு கண்ணு சொக்கும்பார். சரி, என்னைக்கோ ஒரு நாள்லாம் பரவாயில்ல, எப்பவுமே பாருங்க இங்கேருந்து பைபிளை திருப்பும் பொழுதே ஆஹா இந்த ஆள் தூங்க போகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது என்ன ஆவியோ எனக்கு தெரியல. நானும் கத்துன்னு கத்துறேன், இவன் வேற சொல்றான் நீங்க நடுவில் ரொம்ப சத்தம் போடுறீங்க, முதல்ல இந்த சத்தத்தை குறைங்க அப்படின்றான். இந்த சத்தம் போட்டே ஒரு ஆள் தூங்குதுன்னா அது எந்த ஆவி? இப்ப சபைக்குள்ள நம்ம வரோம் பாருங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் எடுங்க, 22 இருந்து எல்லாரும் வாசிக்கணும். வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. நீங்களோ சீயோன் மலைநிலத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம். நீங்க சர்ச்சுக்குள்ள வேர்ட் சாங்சுவரிக்குள்ள வந்துட்டோம் பிரதர்னு சொல்லாதீங்க. நீங்க எங்க வந்திருக்கீங்கன்னு அவர் சொல்றாரு. நீங்களோ சீயோன் மலைநிலத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேரில் இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை நடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு நடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். 25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையால் பேசுறாரு கர்த்தர். உள்ள வந்துட்டோம். இந்த சபைக்கு பேர் என்னென்னலாம் முன்னால போட்டிருக்கு, அவ்வளவு பெரிய லிஸ்ட்,
அவ்வளோ பெரிய லிஸ்ட்டை பேனர்லையும் போட முடியாது. ஆனால் வசனம் போட்டிருக்கு. உள்ள வந்த பிறகு உள்ள என்ன நடக்கு தெரியுமா? வசனம் சொல்லுது, பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். வார்த்தையின் வாசஸ்தலம் திருச்சபையில் இருக்க ஒவ்வொருவரை நோக்கி இந்த வசனம் வருது. ஏன் அப்படின்னா, பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க. அவனே தப்பி போக முடியல, தப்பிக்க முடியல. ஒவ்வொரு முறையும் சபைக்குள்ளே வரும் பொழுது பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால், அல்லது பரலோகத்திலிருந்து தேவன் பேசிக்கிட்டே இருக்கார், வார்த்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு, அதன்படி நாம் நடக்காமல் இருப்போமே ஆனால், அதை ஏனோ தானோ என்று நினைப்போமே ஆனால், எவருக்கோ தேவன் சொல்றார் நம்ம நினைப்போமே ஆனால், நாம் எப்படி தப்பி போவோம்? இப்போ புரியுதா? சபைக்குள்ள உட்காந்து வசனம் கேட்கறது எவ்வளவு முக்கியம்னு. வசனம் சபைக்குள்ள வர்றது முக்கியம், அதை விட முக்கியம் உள்ள வந்து வசனத்தை கேட்கறது ரொம்ப முக்கியம். அதான் வசனம் சொல்லுது, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை விட்டு நாம் எப்படிங்க விலகி தப்பி போக முடியும்? ஏன்? பூமியில இருந்தவர் பேசும்பொழுது கேட்டதை விட்டவங்களே தப்பி போக விடல. இப்பொழுது ஒவ்வொரு முறையும் தேவன் பரலோகத்திலிருந்து தம்முடைய வசனத்தை அவர் துணிக்க பண்ணி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு உள்ளவங்கலாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இன்னைக்கு உள்ளவங்கெல்லாம் வர வசனங்கள்லாம் நீங்கள் வாசிங்க, கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். நம்ம லைஃப் அன்னைக்கே பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எழுதி வச்சுட்டார். ஏசாயா 30வது அதிகாரம், ஐசாயா சாப்டர் 3. நிறைய வசனங்கள் நம்ம வாசிக்க வேண்டியிருக்கும். கண்டிப்பா இது சேர்த்து படிக்கலன்னா இதனுடைய ஆழம் நமக்கு புரியாது. ஐசாயா சாப்டர் 30 எல்லாரும் எடுங்க. ஏசாயா 30வது அதிகாரம் 8ல இருந்து வாசிக்கலாம். இப்பொழுது ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி, என்றென்றைக்கும் இருக்கும்படி, சரியா? என்னைக்கோ ஒரு நாளைக்கு இல்ல, என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையிலே எழுதி ஒரு புஸ்தகத்திலே வரை. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் இங்கதான் இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லிட்டார், அன்னைக்கே சொல்லிட்டார் ஏசாயா கிட்ட. செப்டம்பர் 15, 2024 இருக்கிறவன் கேட்கறதுக்கு நீ எழுது அப்படின்னு, என்றென்றைக்கும் எழுதுன்னு தான் போட்டிருக்கிற. என்றென்றைக்கும் இருக்கும்படி எழுது. 9வது வசனம் பாருங்க. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல். ஆமா, ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை அப்படி சொல்லிடாத. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தீர்க்க தரிசிகள் ஏராளம் பேர் உண்டு. கர்த்தர் சொல்ற வசனத்தை அப்படியே சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் பகையாளியா தான் இருப்பாங்க. ஏன் சொல்லுங்க பாப்போம்? இப்ப வாசிங்க பிரதர், நம்ம லைஃபை தான் அவர் அன்னைக்கு எழுதி வச்சுட்டார். இப்ப வாசிங்க பாப்போம். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி நீ தரிசனம் காண வேண்டாம் என்றும், இப்படி சொல்லலாம். தீர்க்க தரிசனங்கள் நோக்கி நீ தேவன் என்ன சொன்னாரோ என்கிட்ட சொல்லாத. எனக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டிங்கள் என்றும், நீங்கள் வழியை விட்டு பாதையின்றி விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்று. எதுக்குப்பா ஆண்டவர்னே பேசுற? பரிசுத்த வாழ்க்கைன்னு பேசுற. அவர் பரிசுத்தம் பேசிட்டான், அவர் கொஞ்சம் ஓரம் வையே. நீ வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுதெல்லாம், ஓ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் வந்து உங்க வீட்டில் உள்ள கோழிலாம் ஒரு நாளைக்கு 4 முட்டை போடுன்னு பேசு. என்ன அப்படிதான் அவங்க சொன்னாங்களாம். ஏங்க கர்த்தர் சொன்னதை கேட்கறது உங்களுக்கு மனசே இல்லையா? அன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கும் அதே மாதிரி தான். இதை வாசிக்கிற நமக்கு நேரம் இருக்குமோ இல்லையோ தெரியல. நீங்க அதை லைட்டா நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிடுறேன். எரேமியா 42வது அதிகாரத்திலையும் 43வது அதிகாரத்திலையும் கவனி. எரேமியா 42வது அதிகாரத்திலையும் 43வது அதிகாரத்திலும் ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்றார். என்ன? நான் உங்களுக்கு மொத்த அதிகாரத்தையும் வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, நான் மேலோட்டம் அதை சொல்லிடுறேன். இப்ப 42வது அதிகாரத்துல எரேமியா கிட்ட வர்றாங்க. யார் வர்றாங்க? எல்லா இராணுவ சேர்வைக்காரரும், கரையவின் குமாரனா யோகனானும், ஓசாயாவின் குமாரனா எசனியாவும், சின்னவங்கல இருந்து பெரியவங்க எல்லாரும் வந்து
எரேமியா கிட்ட என்ன தெரியுமா சொல்றாங்க? அவங்க சொன்ன காரியம் ரொம்ப நல்ல காரியம். என்ன அப்படின்னா, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்னு சொல்றாங்க. இங்கதான் இருக்கிறவங்களாம் கரம் கொடுத்த வேலையில சொல்லுங்க. முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன். எங்களுக்காக ஜோம் பண்ணணும்னா எரேமியாவும் போய் ஜோம் பண்ணிட்டு சில நாள் கழிச்சுங்க வாங்கப்பா எல்லாரும் ஜோம் பண்ணி ஆண்டோட்ட கேட்க சொன்னல, ஆண்டவர் சொல்றதை சொல்றேன், இந்த பாரு ஒழுங்கு மரியாதை எல்லாம் பாபிலோனுக்கு போயிரு, எகிப்துக்கு போவாத, எகிப்துக்கு நீ போலான்னு தீர்க்கதரிசிகள் வந்து மற்ற தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு போட்டுருக்குங்க பாருங்க. 9வது வசனத்தை எடுங்க. 9வது வசனம். இதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வசனம் புரியாது. அவர்களை நோக்கி உங்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படிக்கு நீங்கள் என்னை அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்காக செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாது இருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே உங்களோட இருந்து இருப்பேன், உங்களை சுய தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நீங்கள் உங்கள் சத்தத்திற்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் நாங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறது இல்லை என்றும், நீங்கள் எகிப்துக்கு போய் தரித்திருப்போம் என்று சொல்லுவீர்களே, அதில் யூதாவில் மீந்து இருக்கிறவர்களே, அதை குறித்து உண்டான கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. நீங்க எகிப்துக்கு போனீங்கன்னா அங்க நீங்க பயப்படுற பட்டயம் உங்க மேல வரும்லாம் சொல்லி முடிச்ச பிறகு கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டுதானே வந்தானுங்க. அப்ப கர்த்தர் சொன்னதை கேட்டிருக்குமா கேட்டிருக்க கூடாதா? இவன் என்ன சொல்றான் பாருங்க. 43வது அதிகாரத்திற்கு வாங்க. நம்ம ஆளுங்களுடைய மனப்பக்கம் இன்னைக்கு அப்படி இருக்குது. 2வது வசனம். ஓசையாவின் குமரனை அசரியாவும் கரையவன் குமரனை யோகனானும் அகங்காரிகளான எல்லா மனுஷனும் எரேமியாவை நோக்கி நீ போய் சொல்ற. நீ தானே ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்ல சொன்ன. இப்ப ஆண்டவர் சொன்னதை இவன் சொல்லிட்டான். சொன்ன பிறகு பாருங்க, நீ பொய் சொல்லுகிறாய், எகிப்திலே தங்கும்படி அங்கே போகாதிருங்கள் என்று சொல்ல எங்களை தேவனாகிய கர்த்தர் உன்னை எங்களிடத்திற்கு அனுப்பல. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீ பிரசங்கம் பண்ணா கூட என் காதல் அப்படியே இனிமையா இருக்கிற மாதிரி தேன் ஒழுகிற மாதிரி பண்ணணுமே தவிர கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நீ என்கிட்ட சொல்லவே சொல்லாது. தேவ பிள்ளைங்களோட லைஃப் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஏங்க தேவ பிள்ளைகள் லைஃப் என்ன இருக்கணும்? அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு உண்மையிலே தேவன் கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து செய்தி வருமே ஆனால் பாதி செய்தி சவுக்கட்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும். ஏன்? அன்னைக்கு இருந்தவன் லைஃபை விட இன்னைக்கு வாழ்றவன் வாழ்க்கை ரொம்ப கேவலமாவே இருக்கு. ஆனா ஜனங்க ஒருத்தர் கூட அதை விரும்பவே இல்லை. பிரதர் விரும்பவே இல்லை பிரதர். இப்ப பாருங்க, ஏசாயா 55வது அதிகாரம் வாங்க. சிம்பிளுங்க. ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு எளிதான வழி ஆண்டவரே சொல்றாரு. ஏசாயா 55வது அதிகாரத்தை எடுங்க பார்ப்போம். அது தொடங்கும் பொழுதே அப்படித்தான் தொடங்குது. இன்னைக்கு வாசிச்சவன், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உங்களுக்கு இப்போவாது பைபிளை வாசிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால மகிழ்ச்சி ஆகும். எனக்கு செவி சாய்த்து, வார்த்தை கவனிங்க, எனக்கு செவி சாய்த்து என்னிடத்துல வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். எல்லாத்தையும் ஆண்டவர் பின்னால் அப்படி பேசிக்கிட்டே வர்றார். அந்த பின்னால பாருங்க, 9வது வசனத்திலிருந்து பேசும் பொழுது அதே அதிகாரம் என்ன, என்கிட்ட வாங்க செவி கொடுங்கன்னு சொல்றாருல, அவர்களுக்கு என்னத்தை தெரியுமா கொடுக்கிறாரு? வசனத்தை கொடுக்கிறாரு. அவர் கொடுக்கிற வசனத்தினாலதான் பின்னால 12-13 வசனங்களை வாசிங்க. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்கும். காஞ்சூரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்தியமான அடையாளமாகவும் இருக்கும். அப்படின்னா
இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஆண்டவர் சொல்றாரு, நீ வா, இலவசமாக வாங்கி பூசி குடி. பின்னால் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் எதெல்லாம் வறட்சியானதோ எல்லாம் சிறப்பாகும். நடுவில் ஒன்னே ஒன்று, நான் அனுப்புகிறேன் பாரு வசனம். இப்போ அதை வாசிங்க பார்ப்போம். 8வது வசனத்துல இருந்து, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கும். மழையும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்படி வாய்க்கும் பொழுதுதான் நீங்க வெளியே புறப்பட்டு மகிழ்ச்சியா கொண்டு போகப்படுவீங்க. இது எல்லாத்துக்குமே தேவை ஒன்னே ஒன்று, என் வாயிலிருந்து புறப்படுற வசனம். அப்படி வசனத்துக்காக எல்லாரும் கரங்களை வருது ஒரு அழில சொல்லுவோமா? ஆனா இதைத்தான் இந்த ஏசாயா 55வது அதிகாரத்தை தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லும்போது சொன்னார். யோவான் 6:27, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நீ ஓடி ஓடி பிரயாசப்படுற, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, முடிவு பரியந்த நிலை நிற்கிற அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போதனை, அந்த போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். வசனத்தை பேசுற பத்தி தான் அவரும் பேசுறார். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல வறட்சியோ அவர் சொல்றாரு, நீ நீ எதுக்கு துட்டை எதுக்கோ போய் செலவழிச்சிட்டு இருக்கிற, எதுக்கு உன்னுடைய பிரயாசத்தை எதுக்கோ செலவழிக்கிற, வா நான் சொல்றதை கேளு. உன் வாழ்க்கையில நான் அனுப்பின ஒவ்வொரு வசனமும் அது வெறுமனே திரும்பவே திரும்பாது, கண்டிப்பாக வாழ்க்கையில பலனை கொண்டு வரும். இப்ப நான் செய்திக்கு உள்ள வர்றேன். அவர் சொன்னாரு, நான் வசனத்தை அனுப்புறேன், எப்படி மழை வந்து பூமியை நினைச்சு விதையை முளைக்க பண்ணுதோ பலனை கொண்டு வருதோ அதே மாதிரி தான் என்னுடைய வசனம். என்ன தெரியுமா பெரிய ஒரு துக்கம், ஆண்டவர் அவருடைய வார்த்தை அவர் விதைக்கிறாரு, அவர் இவ்வளவு செஞ்சும் கூட வாழ்க்கையில பலனே இல்லை பிரதர். கவனிக்கணும், தேவன் திட்டமும் தெளிவா சொல்லிட்டார். இங்க பாரு, நான் என்ன நோக்கத்தோட உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஒரு வசனத்தை அனுப்புறேன்னா அது வெறுமே என்கிட்ட திரும்பவே திரும்பாது. என்னோட தழும்புகளாலே நீ சுகமானாய் வசனத்தை அனுப்புறேனா அது திரும்ப வரவே வராது. நீ சகல ஜனத்துல மேன்மையா இருப்பான்னு ஒரு வசனத்தை அனுப்புறேனா அது என்கிட்ட வெறுமையா திரும்பவே திரும்பாது. உன்னுடைய வாழ்க்கை குறித்து அது வாக்குத்தத்த வசனமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், என்ன நோக்கத்திற்காக நான் அதை அனுப்பி இருக்கிறேனோ 100% அது தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு தான் என்கிட்ட வரும். இப்படி 100% அவர் நிச்சயமாய் அட்டஸ்ட் பண்ணி கொடுத்த வசனம் என் வாழ்க்கையில வேலையே செய்யல பிரதர். ஏன் பிரதர் வேலை செய்யல? அதை தான் மார்க் 4வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், மத்தேயு 13வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், லூக்கா 8வது அதிகாரத்திலையும் நாம பார்க்கிறோம். பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு பேசும் பொழுதும் அதுக்கு செவியை அடைத்த ஜனங்கள் உண்டு. நீங்க நினைக்கலாம், இந்த பிரசங்கர் சரியில்லைங்க, அவரு பிரசங்கம் பண்ணா எல்லாம் ஒருத்தர் வாழ்க்கை மாறவே இல்லை. சமீபத்தில் நானும் ஒரு பிரதரும் பேசணும், வசனத்தை கேட்டுட்டே இருக்கிறாங்க பிரதர், வாலிப பிள்ளைங்க ஏன் பிரதர் மாறவே மாட்டேங்கிறாங்க. சின்ன ஒரு டிஸ்கஷன் எங்களுக்குள்ள போச்சு. நம்முடைய ஆண்டவர் இயேசு சர்வ வல்லவர் அருமை ரட்சகர் பேசும்பொழுது அதுக்கு காது அடைச்ச ஒரு கூட்டம் இருக்கத்தான் செஞ்சுது. அவர் பேசுனது தப்பு இல்லை, அவர் அனுப்பின வசனத்திலையும் தப்பு இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும் பொழுது அங்கேயும் ஒரு கூட்டம் தன்னுடைய காதை அடைச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் மேலும் தவறு இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுல் பேசின வசனத்திலையும் குறை இல்லை. இன்னைக்கு அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது பாருங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு தேவன் வார்த்தை கொடுக்க விரும்புகிறார், அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கணும், அதன்படி நடக்கணுன்ற உணர்வே இல்லை. சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று போட்டான், டிரைவ் இன் சர்ச். கேட்குறது நல்லா இருக்குது. டிரைவ் இன் தியேட்டர், டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட் மாதிரி காருக்குள்ளே உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டே போயிடலாம். அது மாதிரி காருக்குள்ளே உட்காந்து சினிமா பார்த்துட்டு போகலாம், அதே மாதிரி காருக்குள்ளே உட்காந்துட்டு சர்ச் அட்டன் பண்ணிட்டு போகலாம். சூப்பர். தேவனை குறித்து அவர்களுக்குள்ள வேல்யூ என்னன்னு இப்ப புரியுதா பிரதர்? புரியுதா? நான் வர்றோங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம சபையில வர்ற ஒரு 10 பேர் கார்லயே வர்றீங்க,
பிரதர் உள்ளெல்லாம் வந்து உட்காரக்கலாம், இறங்கெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது பிரதர். அப்படியே வருவோம், கார்லேயே உட்காந்துப்போம். நீங்கள் வெளியே ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்குங்க, அங்கங்கே ஸ்பீக்கர் வச்சுருங்க, உள்ளே உட்காந்துப்போம், ஃப்ளாஸ்கில் காஃபி எடுத்து குடிச்சுப்போம். ஓ கர்த்தர் காண ஒரு கல்யாணத்திலே திராட்சை ரசத்தை தண்ணீரை, அது மாதிரி தான் வருது காரில் உட்காந்ததுனால. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். இதை கேட்டுட்டு ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை உங்களை காக்க கடவர் பிரசங்கம் பண்ணியாச்சு, காணிக்கை தட்டில் ஏதோ போட்டாச்சு, போயாச்சு. ஏன்னா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம் பிரதர். டிரைவ் இன் சர்ச் பிரதர். எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? வசனத்துக்குள்ள வருவோம். ஆண்டவர் சொல்றாரு, என் வசனம் ஒரு நாள் திரும்ப வரவே வராதுங்க. ஆனா வசனம் பலன் கொடுக்கலையா? இதுல என்ன தெரியுமா? இந்த 4 காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு இந்த ஓமையில. 1 வழி அருகே அல்லது பாதையில விழுந்தது, 2வது கற்பாறை உள்ளது, 3வது முள்ளு செடி, 4வது இதுல மெஜாரிட்டி குரூப் உருப்படாம போனது. என்ன ஏங்க 4 குரூப் பேசுறாருங்க. இயேசுநாதரே வசனத்தை விதைக்கிறாரு, இயேசுநாதருடைய வார்த்தை. 3 குரூப் உருப்படாம போச்சு, ஒரு குரூப் தான் உருப்பிடுச்சு. அதனாலதான் இன்னும் தெரியல, அவருனே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர்ன்னு சொன்னார். உண்மைதானே? இதுல ஏதாயிலும் ஒரு இடத்துல நிறைய விதைச்சாருன்னு போடல, எல்லா சுவிசேஷத்துல போட்டது. சில விதை வழி அருகே விழுந்தன, சில விதை கற்பாறை நிலத்துல விழுந்தது, சில விதை முள்ளுகளின் நடுவில் விழுந்தது, சில விதை நல்ல நிலத்துல விழுந்தது. எல்லாமே சிலை தான். இங்க சிலை, அங்க பழலாம் போடல, எல்லாமே சிலை. ஆனா என்ன, ஒரே வசனம், விதைக்கிறவரு ஒருத்தர், பலன் கொடுக்கக்கூடிய விதை. 100 மடங்கு பலன் ஒருத்தன் லைஃப்ல வருது, ஒருத்தன் லைஃப்ல ஒண்ணுமே இல்லாம போகுது. ஏன் பிரதர் இவ்வளவு பிரச்சனை? அதனாலதான் கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளாக, உங்கள் இருதயத்திற்குள்ளாக இந்த விதை விதைக்கப்பட வேண்டியது அவ்வளவு அவசியம். திரும்ப நான் சொல்றேன், அவ்வளவு அவசியம். சரி, இப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்ன உடனே யாருக்குமே புரியல. அப்படி வாங்க, மார்க் 4வது அதிகாரம் 10வது வசனம் நல்லா கவனிங்க. வேதத்துல தேர்ன வேதபாரகருக்கு இது புரியல, வேதபாரகருக்கு புரியலங்க. அங்கிருந்த பரிசேயர்களுக்கு அது புரியல. இப்போ படிக்காத ஒரு கும்பல், வசனம் சொல்லுது 12 பேர், அவங்க கூட கொஞ்சம் பேர் எல்லாரும் வந்து 10வது வசனத்தை வாசிங்க. அவர் தனித்து இருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்துல கேட்டார்கள். அதனாலதான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் புரியலையோ அது அவரோட தனிச்சிருக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு அழியில சொல்லுவோமா, சில பேருக்கு இந்த வசனம் மட்டும் இல்ல, வாழ்க்கையில எல்லாமே சரி. நீங்க அந்த ஜபம் நடக்குது, அங்க ஓடணும் பிரதர், அங்க 24 மணி நேரம் ஜபம், அங்க 12 மணி நேரம் ஃபாஸ்டிங், எங்கன்னா ஓடுங்க. நீங்கள் அவரோடு என்றைக்கு தனித்து இருக்கிறீர்களோ, உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, இதுல என்னென்ன இருக்குது அவர் உங்களுக்கு ஒவ்வொன்றாக விளக்கி சொல்லுவார். அவர் விளக்கி சொல்லும் பொழுது தானா கட்டுகள் அருந்து போகும். அவர் விளக்கி சொல்லும் பொழுது தானா உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அவர் விளக்கி சொல்லும் பொழுது தானா உங்களுடைய இருதயம் மோட்டிவேட் ஆகும். அவர் விளக்கி சொல்லும் பொழுது தானாகவே நீங்கள் அடுத்த அடியை எடுத்து வைப்பீர்கள். கரங்களொருத்தர் சொல்லுவோமா? திரும்ப எதுக்கு ஆண்டவரோட நேரம் செலவு பண்ணுங்க. ஒருவேளை நீங்க வேத அறிவு மண்டை ஃபுல்லா இருக்குது பிரதர், இருந்து ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லை. தேவனை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் தேவனை அறிய வேண்டுமே ஆனால் அவர் உங்களுக்கு காரியங்களை விளக்கி சொல்ல வேண்டுமேனால், அவர் விளக்கி சொல்ல புரியாது. அவரோட இருக்கணும்னு சொன்னா வசனம் சொல்லுது, அவரோடு தனித்து இருக்கிற அனுபவம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ரொம்ப முக்கியம். ஆமென். இப்போ முதலாவது 4வது வசனத்தை எடுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குறிப்பு, வழியோரத்தில் விதைக்கப்பட்ட விதை. அது என்ன ஆகுதுன்று ஆண்டவர் அங்க சொல்றார். இதுதான் ஃபர்ஸ்ட், சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் குறிப்பு, ஹார்ட் ஹார்ட்டட். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை, இந்த குரூப் எப்படிப்பட்ட குரூப் தெரியுமா? நல்லா கவனிங்க. வசனம் என்கிற விதையை வாங்குற ஒரு குரூப் தான் இது. ஒன்றும் பாவிகள் அவிசுவாசிகள் நினைக்காதீங்க. வெறுமனே பரிசேயர்
வெறுமனே வேதபாரகர் மாத்திரம் சொல்லாதீங்க, சபைக்குள்ள இருக்கிற கும்பலும் இதுக்குள்ள அடங்கும். எப்படிப்பட்டவங்க இவங்க? வேதம் சொல்லுகிறது, இவர்கள் வசனத்தை கேட்பாங்க, கேட்டு கொஞ்ச நேரம் கூட உள்ள இருக்காது. நம்ம இங்க பேசுறோம், யாருன்னா அஃபண்ட் ஆக வேண்டாம், புரியுறதுக்காக சொல்றேன். முடிச்சுட்டு ஆசீர்வாதம் போட்ட அடுத்த நிமிஷமே இன்னைக்கு கேட்ட ஒரு வசனம் கூட உள்ள இருக்காது, மொத்தமா போயிடும். ஆகாயத்து பறவைகள் என்பது இந்த இடத்துல சாத்தான தான் ஆண்டவர் சொல்றாரு. அவன் உடனே ஈஸியா எடுத்து போட்டுருவான் பாருங்க. அப்படி கஷ்டம் கூட பட வேண்டாம், அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருப்பான். என்னதான் பேசினாலும் வேத பாரகர் பரிசேயர்லாம் பாருங்க, எனக்கு தெரியாது இல்லையா, சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாத பைபிள் இல்லைங்க. இங்க யாரும் அப்படி சொல்றது இல்லை. சபைகள் நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க ஒரு வசனத்தை சொல்லும் பொழுதே பாருங்க, அவங்க கவுண்டருக்கு ஒரு வசனத்தை சொல்லுவாங்க. நீங்க சொல்லும் பொழுதே ஒரு சகோதரிட்ட அப்படிதான், நான் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி ஜெபிக்கிறதுக்கு ஒரு வசனம் சொன்னேன், நான் ஒரு வசனம் சொன்னா அந்த அம்மா 10 வசனத்தை எடுத்து கொடுத்து, எப்பா உங்ககிட்ட பேச முடியாதேம்மா, நான் என்ன இன்டென்ஷனோட உனக்கு வசனத்தை சொல்றேன், நீ என்ன இன்டென்ஷனோட என்கிட்ட வசனத்தை சொல்றன்றது எனக்கு நல்லா புரியுது. கவனிங்க, வசனத்தை உள்ள போட்ட உடனே அதை பிசாசானவன் எடுத்து போடுறான். சபைக்குள்ள அப்படிப்பட்டவங்க ஒருத்தர் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கு எல்லாம் தெரியுங்க. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாத வார்த்தை உண்டா, எனக்கு தெரியாத வசனம் உண்டா. இவங்களெல்லாம் தங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறபடியினாலே தேவன் என்ன நோக்கத்தோட நம்மகிட்ட பேசுறாருன்றத அவர்கள் ஒரு நாள் உணர்ந்து கொள்றதே இல்லை. உதாரணத்திற்கு இன்னைக்கு சகேயு சம்பவத்தை நான் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதா, நான் தானே சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டே இருக்கிறோம் பிரதர். அல்லது வேற, இன்னைக்கு விதைக்கிற ஊமையை பத்தியே நான் பேசுறேனே, இதெல்லாம் பத்தி தெரியாதா, நாங்க சாட்டு ஒர்க்கு முத கொண்டு பண்ணி பார்த்துட்டோம். சாரி, நான் யாரும் இங்க சொல்லல, பொதுவா சொல்றேன் எல்லாருக்கும். பவுல் எழுதுறாரு பாருங்க, எடுங்க 1 கொரிந்தியர். இன்னைக்கு நிறைய வசனங்களை வாசிக்க நான் சொல்லிட்டேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஏன் சில பேருக்கு புரியுறது இல்லை? ஏன் சபைக்குள்ள வந்துட்டு ஏன் வசனத்தை உள்ள ஏத்துக்க முடியல? அல்லது எதற்கு 100 மடங்கு பலன் கொடுக்கிற ஒரு வசனம் ஒரு குறிப்பிட்ட மனுஷன் வாழ்க்கையில பலன் கொடுக்குது, இன்னொரு மனுஷன் வாழ்க்கையில பலன் கொடுக்கல அப்படின்னா? 1 கொரிந்தியன்ஸ் chapter 2 verse 14. ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். உலகத்தானுக்கு மாத்திரம் இல்ல, விசுவாசிகள் கூட தான் பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுவதால் அதை என்ன சொன்னாலும் புரியவே மாட்டான். விசுவாசத்தை பத்தி நீங்க பேசுங்க, அது திரும்ப அப்படியே வந்து முட்டிக்கிட்டு தான் நிற்கும். தெய்வீக சுகத்தை பத்தி பேசுங்க, அதெல்லாம் எப்படி பிரதர், அதெல்லாம் நடக்குமா என்ன? வசனம் சொல்லுது, அவன் ஜென்ம சுபாவத்திற்குரிய மனுஷன், அவன் ஆவிக்குரியவைகளை நிதானிக்கவும் மாட்டான், ஆவிக்குரியவர்கள் அவனுக்கு புரியவும் புரியாது. அப்படியே 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2வது வசனம், 1 கொரிந்தியர் chapter 8 verse 2. பவுல் இன்னும் ஒரு சம்மட்டி கொடுக்கிறாரு. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. ஒன்னும் தெரியல, வசனம் போட்டுக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு சொன்னல, வயல்வெளிகள் நடுவில் நம்ம ஊர்ல வரப்பு இருக்கிற மாதிரி அன்னைக்கு பாதை இருந்துச்சு. இந்த பாதை நல்லா நடந்து ரொம்ப ஹார்டான ஒரு இடம், ரொம்ப ஹார்டா இருக்கும். வசனம் சொல்லுது, இதுக்கு மேலதான் போய் வசனம் விழுந்துச்சு. ரொம்ப ஈஸி, பறவை வந்து தேட வேண்டியது இல்லை, ஈஸியா எடுத்து போடுது. ஏன் பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்திற்கு இந்த வழி அருகே விழுந்த நிலத்துல உள்ளவங்க எப்படிப்பட்டவங்க? நீங்க அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆக்ட்ஸ் chapter 17, பவுல் அத்தேனை பட்டணத்திற்கு போறான். ஏத்தன்ஸ் அத்தனை பட்டணத்திற்கு போய் அந்த பட்டணங்கள்லாம் விக்கிரங்களால நிறைஞ்சிருக்கிறத பாக்குறான். அப்படி வைராக்கியம் கொள்றான். எல்லார்ட்டையும் அவன் என்னங்க இப்படி இந்த பட்டணம் நிரம்பியிருக்குன்னு சொல்லிட்டு ஜீவனுள்ள தேவனை பத்தி பேசுறான். அப்போ அங்க பர்டிகுலரா ஒரு மேடையில எல்லாரும் சாயங்காலம் உட்காந்து பிரசங்கம் கேட்கறது, அல்லது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டர்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒருத்தன் சொல்றான், கூட்டுட்டு வாப்பா, இந்த வாயாடி என்ன பேசுறானோ, வாயாடினே போட்டிருக்கு, உடனே பார்க்காதீங்க, இந்த வாயாடி என்ன பேசுறானோ. முதல்ல ஆம்பளைக்கு வாயாடின்னு போட்டிருக்குது பைபிள்ல, பவுலுக்கு தான் போட்டிருக்குது. யூஸ்வலா வேற யாருக்கோ கொடுத்துருக்கணும். ஆனா ஆம்பளைக்கு போய் வாயாடின்னு சொல்றாங்க பாருங்க. சரி, அவனுக்கு என்ன ரெவலேஷன் தெரியல. இந்த வாயாடி என்ன பேசுறானோ வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா,
வேதம் சொல்லுகிறது பவுல் அப்படி பேசுறான், நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள், நீங்க எல்லாம் சொல்லிட்டு அறியப்படாத தேவனுக்கு ஒன்று எழுதிருக்குதுப்பா, இந்த தேவன் யாருன்னு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே பாருங்க இவ்வளவு நல்ல விதையை விதைக்கிறான். வேதம் சொல்லுகிற ஒரு இடத்துல பவுல் பேசுறான், லீதியாவுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறாரு. ஒரு இடத்துல பவுல் பேசுறான், அந்த லிஸ்திராவிலே தாயின் வயிற்றுல பிறந்தது முதல் சப்பானியா இருந்த ஒரு மனுஷனுக்குள்ள வசனம் உள்ள போகுது. அவன் ரட்சிப்பு கற்று விசுவாசம் வந்த உடனே இயேசு நாமத்தில் எழுந்து நின்று அவன் எழுந்து நிற்கிறான். இதே வசனம் இங்க அத்தனை பட்டணத்துல வேற ஒருத்தர் நோக்கி போகுது. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? உயிர்த்தெழுதலை குறித்து பேசின உடனே, நீங்க அந்த வசனத்தை எடுத்து பார்த்தா உங்களுக்கு புரியும். 17-19 நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் என்னதென்று நாங்கள் அறியலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 32 வசனத்தை வாசிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பத்தி பவுல் பேசின உடனே சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்பா, கேட்கறதுனால தான் இருக்குது, ஆனால் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இன்னைக்கு சபையில் இருக்கிறோமா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். சபையில் இருக்கிறோமா இல்லையா? எப்படி இப்படி ஆளுங்க யாருன்னா அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே தயவு செய்து அந்த வழியருகே இருக்கிற அந்த மாதிரி ஹாட்டு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. பிரதர் 100% பலன் கொடுக்கிற விதை பிரதர். உதாரணத்திற்கு அப்போஸ்தலர் 24வது அதிகாரத்துல ஆக்ட்ஸ் சாப்டர் 24 உங்களுக்கு தெரிஞ்சதான், எல்லாம் பைபிள்ல பரீட்சைலாம் எழுதியிருக்கிறோமே. அங்க ஃபெலிக்ஸுக்கும் துருசிலாவுக்கும் முன்னால பவுல் நிற்கிறார். ஃபெலிக்ஸுக்கு கூட பவுலுடைய பிரசங்கத்தை கேட்க ஆசை. இப்போ பவுல் ஒன்றும் விதண்டாவாதமா வெட்டி கதையெல்லாம் பேசல, தேவனுடைய வார்த்தையில் எடுத்து பேசுறான். வேதம் சொல்லுகிறது, அவன் நீதி இச்சை அடக்கம் இனி வரும் நியாய தீர்ப்பை பேசின உடனே இது ஏன்னு கேட்டிருந்திருக்கணும் இந்த ஃபெலிக்ஸ். 25வது வசனம் சொல்லுது, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். அந்த நாள் அவனுக்கு வரவே இல்லை. அந்த நாள் அவனுக்கு வரவே இல்லை. திரும்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம், கடினமா வழியருகே விதைக்கப்பட்ட அந்த விதையை போல தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில பலன் இல்லாமல் போயிடவே கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் 100% பலன் கொடுக்க நீர் எனக்கு உதவி செய்ய ஐயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கையை வைத்துங்க பார்ப்போம், கண்களை மூடுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனம் என் இருதயத்தில் விதைக்கப்பட 100 மடங்கு பலன் கொடுக்க நீர் எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஆமென். வசனம் உள்ள போகணும். அதனாலதான் பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது எழுதுறார், கொலோசியன்ஸ் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதா. விசுவாசிகளுக்கு அவர் சொல்றாரு, கவனிங்க, கிறிஸ்துவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக, ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, பெர்மனண்டாக வாசமா இருப்பதாக. அப்ப இந்த வசனம் எனக்குள்ள போகணும் பிரதர். ஒவ்வொன்றா கற்றுக்கொண்டு வருகிறோம், சரியா? கவனி, இந்த வசனம் எனக்குள்ள போகணும், நானும் பலன் கொடுக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சங்கீதம் 25:9 சாந்த குணமுள்ளவர்களுக்கு அவர் தமது வழியை போதிக்கிறார். ஏத்துக்கிற பக்குவம் முதல்ல உள்ள வரணும். பாருங்க, வசனம் எவ்வளவு கடினமா வந்தாலும் சரி, ஆண்டவரே இன்னைக்கு ஏதோ பிரசங்கத்தை கேட்டுட்டு போகணுன்றத போகக்கூடாது. நீ என்ன சொல்ல விரும்புகிறீரோ நான் அதை வாழ்க்கையில செய்யறேன் ஐயா. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டினா கொஞ்சம் அடிக்கடி ரொம்ப தவறுதலாக மிஸ்கோட் பண்ணப்பட்ட ஒரு வசனம் அது. அது வசனத்தினுடைய ரியல் மீனிங் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு சபைக்குள்ள கூட அப்படி பல பேர் இருக்கிறாங்களாம். இன்னைக்கு விசுவாச கூட்டத்துக்குள்ள, நம்ம சபைக்குள்ள இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ரொம்ப மட்டமா நான் பேச விரும்பல. ஆனா நிறைய கிறிஸ்தவங்க இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிக்கலாமா? ஏசாயா 28. இது நீங்க தமிழ்ல வாசிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நெகட்டிவா ஆண்டவர் பேசுறாரு. அதை ஐசாயா சாப்டர் 28 மற்ற டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கும் பொழுதுதான் இது எவ்வளவு தவறாக கோடிட்டு காட்டப்பட்ட வசனம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியுது. எல்லாரும் எடுங்க பார்ப்போம். ஏசாயா 28, 9, 10 ஆகிய வசனங்கள் எல்லாரும் திருப்பணும்.
அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே. கற்பனை மேல் கற்பனையும், கற்பனை மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமா என்கிறார்கள். இது புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? கண்டிப்பா புரியாது. உங்களுக்கு விளக்குற பாருங்களேன். ஏசாயா சொன்னா, உன் வழியெல்லாம் சீர்படுத்துப்பா, கர்த்தர் உங்கன ஆசீர்வதிக்க ரெடியா தான் இருக்கிறாரு. ஆனா நீ கிவிங் எண்ட் சரியா இருக்கு, ரிசீவிங் எண்ட் கரெக்டா இருக்கணும். தேவன் கொடுத்துட்டு தாங்க இருக்கிறாரு. உதாரணத்திற்கு இப்ப வாசிக்க வேண்டாம், எரேமியா 17வது அதிகாரம், நீங்க அப்புறம் வீட்டுல போய் வாசிங்க. அவன் நன்மை வருகிறதை காணாமல்னு போட்டிருக்கு. தேவன் வனாந்தரத்து மேலையும் எல்லார் மேலையும் நன்மையில ஊத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் தேவனை நம்பாமல், எவன் கர்த்தரை நம்பாம மாம்சமானதை தன்னுடைய புயபலமாக கொள்றானோ அவன் நன்மை வருகிறதை காணாமல். ஏற்கனவே அந்த வசனம் உங்களுக்கு நல்ல விலைக்கு சொல்லி இருக்கிறேன். தேவன் நன்மை ஒவ்வொரு நாளும் அனுப்பிட்டே இருக்கிறாரு. ஆனா கண்ணு இங்க இல்லாம வேற எங்க பார்த்துட்டு இருக்கிறதுனால வர்ற நன்மை அப்படி கடந்து போயிட்டே இருக்குது. இங்கேயும் அவர் அதை தான் சொல்றாரு. கவனிங்க, ஏசாயா சொல்றார், தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும்படி விரும்புறாரு. ஆனா உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாரு. உள்ளத்துல ஒரு மாறுதல் வேணும். நீ அப்படி பேரளவுக்கு கிறிஸ்தவன் இருக்காத, பேரளவுக்கு தேவ பிள்ளைன்னு இருக்காத. தேவன் உங்ககிட்ட என்னென்னலாம் சொல்லி மறுரூபமாகும்படி விரும்புறாரோ அதெல்லாம் நீ செய்யன்னு சொல்லிட்டு ஏசாயா பேசினா, நம்ம ஆளுங்க எல்லாம் PhD முடிச்சவங்க பாருங்க, எல்லாம் DTH முடிச்சவங்க, MTH முடிச்சவங்க, ரெவரண்டுங்க, டாக்டருங்க, பிஷப்புங்க. அதனால அவன் என்ன தெரியுமா சொன்னானா? அந்த வசனத்தை எடுங்க பாப்போம். நான் இங்கிலீஷ்ல மெசேஜ் பைபிள் வாசிக்கிறேன். அவங்க சொன்னாங்க, நீதியை பத்தி பேசணும்னு. இஸ் தட் சோ? And who do you think you are to teach us? Who are you to lord it over us? We are not babies in diapers to be talked down to by such as you. Da 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 blah 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 blah. அப்படியே போட்டுருக்கு மெசேஜ் பைபிள்ல. இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா, ஆமா அப்படி போட்டுருக்கு. da 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 blah 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 blah. அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ப தமிழ்ல பைபிள வாசிங்க பாப்போம். 28:9. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? ஆமா, இதை வச்சு சில பேர் பிரசங்கத்துல முழங்குறது. ஓ, நீ முளை மறுக்கப்பட்டவர்களா இருக்கணும். ஒன்னும் கிடையாது. ஆண்டவர் அவங்க சொன்னாங்களாம், நீ என்ன, நாங்க என்ன குழந்தைங்கன்னு நினைச்சிட்டு எனக்கு பால் குடிக்கிற பப்பான்னு நினைச்சிட்டு எனக்கு போதிக்கிறியா? இஸ்ரவேல் ஜனங்க சொன்னதை கவனிங்க. நான் என்ன பால் குடிக்கிற குழந்தை நினைச்சிட்டு என்கிட்ட வசனத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும். பரிசுத்தத்தை பத்தி பேசினா எனக்கு எல்லாம் தெரியும். நான் பால் குடிக்கிற பப்பாவா? ஏங்க, நீதியை பத்தி பேசினா எனக்கு எல்லாம் தெரியும். தேவனுக்கு பயந்து நடக்கிறத பத்தி பேசினா எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் போ. அவங்க அப்படித்தான் சொன்னாங்களாம். என்ன வசனத்தை இங்க ஒண்ணு சொல்ற, அங்க ஒண்ணு சொல்ற, இதை பத்தி பேசுற, அதை பத்தி பேசுற, போயா சும்மா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இப்படி தானே பேசுற, நானும் உங்ககிட்ட தான் பேசுவேன், பிளப்ளா பிளப்ளா தான் பேசுவேன். வீட்டில் மெசேஜ் பில் இருந்துச்சுன்னு சும்மா எடுத்து வாசி பாருங்க. அப்படி போட்டுரு. எதற்கு நான் இதை சொல்றேன்? தேவனுடைய வார்த்தை என்ன நோக்கத்தோடு அனுப்பப்படுகிறதோ அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே முற்றிலுமாக நிறைவேறதற்கு என் இருதயத்தை நான் அன்னைக்கு திறந்தளிக்கிற ஆண்டவர்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கும்படி தேவன் இன்னைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனால் அந்த வசனம் இங்கிருந்து நீங்க வெளியே போறதுக்குள்ள பிசாசானவன் எடுத்து போடாதபடிக்கு, திரும்பவும் சொல்றேன், நன்மையை கொண்டு வருகிற வார்த்தை, 100% பலனை கொண்டு வருகிற வார்த்தை, அதை வேற ஏதோ ஒரு காரியத்துல அதை எடுத்து போடாதபடிக்கு நாம தான் செய்யணும். வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 21வது வசனம். இது இந்த குறிப்பு ஒரு குறிப்பு மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். மீதி 2 தொடங்க வேண்டாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஆகையால் எல்லாரும் எடுங்க. யாக்கோபு எழுதுறார் தன்னுடைய நிருபத்துல, இந்த வசனம் உங்க வாழ்க்கையில வெறுமனே வழியறிக்கை விதைக்கப்பட்ட வசனமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்னு அவர் எழுதுறார். எடுங்க பாப்பா. 1:21, ஜேம்ஸ் சாப்டர் 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும், 1-2 இல்லை சொல்ற, எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும், அங்கேயும் சொல்றாரு, உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும்.
உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்க. உள்ள உங்களுக்கு பிடிக்கலனா கூட ஏத்துக்குங்க. ஏன் உள்ள ஏத்துக்க முடியல? வசனம் சொல்லுது கொஞ்சம் அழுக்கு உள்ள இருக்கு. ஏன் உள்ள ஏற்றுக்க முடியல? துர்க்குணம் இருக்கு. உதாரணத்திற்கு வீட்டில் ஒருத்தங்களே மன்னிக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கங்களேன். மாமியாரை மன்னிக்கிறதோ, மருமகளை மன்னிக்கிறதோ, அக்காலை மன்னிக்கிறதோ, தம்பி மன்னிக்கிறதோ, ஆண்டவரே ஒரு கசப்புணர்வு மேல வந்துகிட்டே இருக்குது. நல்ல கவனிங்க, கசப்புணர்வு வந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பன்னு ஒரு வசனத்தை அனுப்புறாருன்னு வச்சுங்களேன். அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வந்து தேர்றதே இல்லை, என் வாழ்க்கையில பலிக்கிறதே இல்லை. ஏன் ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் கொடுத்தீர்ல, இந்த வருஷம் 1ஆம் தேதி கொடுத்தீர்ல, இந்த மாசம் 1ஆம் தேதி கொடுத்தீர்ல, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நடக்கல? 1000 கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும். 1000 கேள்விகள். எத்தனை ஆசீர்வாதமான வசனங்கள் சொன்னாலும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் அது முளைக்கவே இல்லை ஆண்டவரே. யாக்கோபு சொல்றாரு, இந்த வசனத்தை நீ எப்போ ஏற்றுக்கொள்ற? எப்போ ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்பொழுது உனக்குள்ள சாந்த குணம் வருகிறதோ அப்போதான் நீ ஏற்றுக்கொள்ள முடியும். எப்போ உனக்குள்ள சாந்த குணம் வருதோ அன்னைக்கே உனக்குள்ள இருக்கிற சகல துர்க்குணமும் தானா நீங்கும். எப்பொழுது உனக்குள்ளாக அந்த துர்க்குணம் நீங்குகிறதோ அன்னைக்கு தானாகவே சகல விதமான அழுக்குகள், அழுக்கெல்லாம் உடம்புல ஒட்டி இருக்கிற அழுக்க சொல்லலை, நம்ம இருதயத்தில் இருக்கிற அழுக்கள் சொல்றார். சகல விதமான அழுக்குகளும் உன்னை விட்டு கண்டிப்பா போகும்பா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கரம் கொடுத்த சத்தமுறையில சொல்லுவோமா? இன்னைக்கு இன்னையிலிருந்து நம்முடைய இருதயத்தில் அல்லது நம்மை நோக்கி விதைக்கப்படுகிற ஒரு வசனம் கூட வாழ்க்கையில் வீணா போகவே கூடாது, பிசாசானம் எடுத்து போற்றவே கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். அடுத்த ஒரு குறிப்பு 5வது வசனத்துக்கு வாங்க பார்ப்போம். மார்க் 4வது அதிகாரம் 5வது வசனம். இந்த ஒரு குறிப்பு மாத்திரம் நான் வேகமாக சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். 4வது அதிகாரம் 5வது வசனம். சில விதை, நல்ல கவனிங்க, ஒரு இடத்துல கூட பல விதைன்னு சொல்லவே இல்லை. அதனால தான் சொன்னேன், கரெக்டான மெஷர்மெண்ட் கரெக்டாக போய் விழுது. ஆண்டவர் சொல்றார், சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை நிலத்திலே விழுந்தது, அதற்கு ஆழமான மண் இல்லாததுனாலே சீக்கிரத்துல முளைச்சது. இவங்க யாரான்னு தெரியுமா? இங்க பாருங்க, அப்படி பின்னால் ஆண்டவர் அதை விலைக்கு சொல்றாரு. முதல்ல உள்ள குறிப்புக்கு சொன்னார், வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களே விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுறான். அவ்வளவுதான், அப்படி பிளண்டர் அப்படி போயிடுச்சு. 16வது வசனத்தை கவனிங்க. 16வது வசனம் இதுக்கு விளக்கத்தை சொல்றாரு. 5வது வசனத்துக்குள்ள விளக்கத்தை 16வது வசனத்தை சொல்றாரு. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டும் போதும். முதல்ல நான் சொன்ன பாருங்க, ஒரு குரூப் அது பார்த்த உடனே தெரிஞ்சிடும், இது கடினமா இருக்குதுப்பா, இருதே கடினம். ஆனா இது இருக்குது பாருங்க, 2வது குரூப், இது வெளியே தெரியவே தெரியாத குரூப். ஏன் சொல்லுங்க பாப்போம். பேசணும், ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், அதுவும் பாடும். திருவிருந்துல கர்த்தரின் திருவிருந்து அதையும் பாடும். பாடும் பொழுது அழுகையோட பாடும். ஏன் சொல்லுங்க பாப்போம். வசனம் போன உடனே சந்தோஷத்தோட உள்ள ஏத்துக்கிறாங்க. வெளியே தெரியவே தெரியாது. முதல்ல சொன்ன குரூப் மேலேயே பாறை இருக்குது, மேலேயே கடினமா இருக்குது, பார்த்த உடனே இது உருப்படாதுப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா 2வது இருக்குது பாருங்க, அதுலயும் இருக்காது இதுலயும் இருக்காது. ஏன்? மேல அப்படி ஒரு லேயர் மண்ணு, அதுக்கு கீழே தான் ஃபுல்லா பாறை. வசனத்தை கேட்ட உடனே ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டம் வந்த உடனே ஒரு தீர்மானிக்கிறது, பிரதர் எப்ப பிரதர் ஊழித்து போலாம், டாக்ஸ் கொடுக்கலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, எடுத்துலாம். செவ்வாய்க்கிழமை ஆன உடனே அப்படி இறங்கிடும். அந்த குரூப் தான் இது. நான் சொல்றேன், கஷ்டமா இருக்குல்ல, நான் சொல்லலை, அவர் சொல்லிட்டாரு. கஷ்டப்படணும், அவர் மேல கஷ்டப்பட்டுக்குங்க. பிரசங்கத்தை கேட்ட உடனே அப்படியே எழுப்புதல் பச்சுக்கிட்டு எரியும். ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், அங்கிருந்து ஒரு பிரசங்கர் வர்றாரு, போன உடனே அப்படி முகம் மலர்ச்சி. அவர்கள் வசனத்தை ஒரு நாள் எதுக்கல, சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் வாக்குவாதமே பண்றதில்ல. பரிசுத்தமா கர்த்தர் எனக்கு உதவி செய்யட்டும் பிரதர், கர்த்தருக்கு ஊழியம் செய், ஊழியம் செய்வோம் பிரதர். சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறவர்கள், சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறவர்கள். ஆனா பாருங்க, எப்பொழுதெல்லாம் எதிர்ப்பு வருதோ, எப்பொழுது எதிர்ப்பு வருதோ, இப்போ வாசிங்க பார்ப்போம்.
5வது வசனம், சில விதை வச்சுங்க அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்திலே விழுந்தது, அதற்கு ஆழமான மண் இல்லாததுனாலே சீக்கிரமாக முளைச்சிச்சான். பார்க்கணும், அப்பா 2 வாரம் 3 வாரம் சர்ச்சுக்கு வருது, நானும் அடுத்த வாரம் இதுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துடலான்னு தான் நினைப்பேன். அடுத்த வாரம் ஞானஸ்நானம் கொடுத்துடலாம்ப்பா இதுக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. 6. எங்கே தான் வெயில் இல்லை சொல்லுங்க பார்ப்போம். வெயில் ஏறின போது ஏன் தீஞ்சு போச்சு சொல்லுங்க? வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிடுச்சு. அப்படி 16வது வசனத்தை சொல்ற பாருங்க. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் தான் விசுவாசம். அதுக்கப்புறம் வசனத்து நிமித்தம், அந்த பரிசுத்த வாழ்க்கை நிமித்தம் ஆண்டவர்ல ஃபாலோ பண்ணணும்னா அவரு வேற சொல்லிட்டு போயிட்டார், உலகத்துல உனக்கு ஆமா உபத்திரவம் உண்டுன்னு வேற அவரு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால அது வாக்குத்தத்தமா எல்லாரும் எடுத்துக்கங்க. நான் சத்தத்தை காணோம். நீ ஆசீர்வாதமா இருப்ப, மேன்மையா இருப்பது எப்படி வாக்குத்தத்தம்? அடுத்த வருஷம் வாக்குத்தத்த அட்டையில் அதை போட்டுற வேண்டியதான் பொழுது. உலகத்துல உங்களுக்கு உத்தரவு உண்டு. இப்ப வாசிங்க பார்ப்போம். தங்களுக்குள்ளே 17வது வசனம், தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நினைச்சிருக்கிறாங்க. வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடர்ல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள். ஆர்வம், அவ்வளவு ஆர்வம். உதாரணத்திற்கு யோவான் 6வது அதிகாரத்துல இயேசு அற்புதத்தை செய்யறார். நான் மேலோட்டமா சொல்லிடுறேன், நீங்க வீட்டுல போய் வாசி. 5 அப்ப 2 மீன் 5000 பேர் கொடுத்த உடனே எல்லாரும் அப்படி பப்ளிங் ஜாய், எமோஷனல் நிக்கிறது, பயங்கர எமோஷனல். அவர் ராஜா வாக்கினே தீரணும்பா. அவரு இயேசு யாரு? இயேசு ராஜா. ஒரு கும்பல் ஆண்டவன் விட்டாரு. அவங்க நடுவில் இருந்து விலகி போய் அதே கும்பலை திரும்ப கூப்பிட்டு வந்துங்க, வா, உனக்கு இப்ப என்ன தெரியுமா தேவை? பைபிள் டீச்சிங் தேவைன்னு சொல்லிட்டு, என் மாம்சத்தை நீ புசிக்கணும், என் ரத்தத்தை பானம் பண்ணணும். எந்த கும்பல் ராஜா வாக்கணும்னு சொன்னிச்சோ அதே கும்பல் சொன்னிச்சு, ஐயோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நமக்கு என்னத்துக்கு, திரும்பி போ. புரியுதா புரியலையா? இப்போ கேட்ட உடனே சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். யோவான் 6வது அதிகாரம் 15வது வசனத்துல அவரை ராஜா வாக்கணும்னு சொன்னவன் 66வது வசனத்துல சொல்லிட்டான், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான உபதேசம்பா, இதெல்லாம் வேலைக்கு ஆகவே ஆகாது. அப்படி வாங்க பார்ப்போம். மத்தேயு 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்றாரு? மேத்யூ சாப்டர் 13 இதே ஓமையை ஆண்டவர் சொல்லும் பொழுது 21வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லை, கொஞ்ச காலம் தான் சர்ச் அட்டெண்டன்ஸ் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காவே அது போயிடும். அதனாலதான் பாஸ்டர்கிட்ட நான் சொல்லுவேன், இங்க பார், சபை தொடங்கிட்டியா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் வெயிட் பண்ணு, பரமபிதா நடாத நாத்தெல்லாம் பிடுங்கப்படும், அதுக்கப்புறம் நிக்கிது பாரு, அதுதான் வேறு கொண்டது. ஆண்டவர் சொல்ற கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைச்சிருக்கும். வசனத்து நிமித்தம் உண்டான உடனே பவுல் இதை சொல்றாரு. எப்படி தெரியுமா சொல்றாரு? கொலோசை 2வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள் எல்லாரும் கண்டிப்பா வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ எப்படி ஏத்துக்கிட்டியோ அதே மாதிரி முக்கியம், அவருக்குள்ள வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள், மறுபடியும் பாருங்க உள்ள வசனம் தான் வருது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்துல உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. வேறு கொள்றது ரொம்ப முக்கியம் பிரதர். நான் ஒரு 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 டெலிவிஷன் சேனல்ல வேலை செய்யும் பொழுது அங்க மீட்டிங் நடத்துவாங்க. ஒரு அம்மாவும் 2 பொண்ணுங்க வருவாங்க, ரெகுலரா வருவாங்க. திடீர்னு ஆள் காணாம போயிடுச்சு. ஏன் ஆள் காணாம போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ ஒருத்தர் அப்பதான் நல்ல பாட்டு பாடி ரொம்ப ஃபேமஸா வர்றார். ரொம்ப ஃபேமஸா பாட்டு, அவர் பாட்டுலாம் ரொம்ப ஹிட்டு. அப்புறம் சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலுக்கு போறேன்,
அந்த 3 பேரும் அங்கே வாலண்டியர் பேட்சை குத்திட்டு நிற்கிறாங்க. நேற்று அங்கே பார்த்த கூட்டம் எப்படிங்க வந்துச்சு? சரி பரவாயில்ல. அது முடிஞ்சு வேற இன்னொருத்தர் மீட்டிங்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சும்மா அப்படி போயிருக்கிறோம். அங்கே பார்த்தா அந்த சர்ச்சை பேரை போட்டு வாலண்டியர் பேட்சை குத்தி நிற்குது. சொல்ல உங்களுக்கு புரியுதா? எது எது ஃபேமஸாக இருக்குதோ அங்கெல்லாம் போய் நின்றுக்கிறது. ஏன் சொல்லுங்க பார்ப்போம்? வசனமும் இல்லை, வேறும் இல்லை. எனக்கு இப்போ விசுவாசத்தில் அவங்க நிற்கிறாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. பிரதர் நல்லா கவனிங்க. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் சொன்னார்லாம் நினைக்காதீங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இந்த 4 குரூப்பையும் வச்சு கண்டிப்பாக பார்த்தாகணும். கர்த்தர் சித்தமாக மீதி 2ஐயும் அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் இயேசு ஏதோ கதையா சொல்லிட்டு போல, இயேசுனுடைய வருகையில நீங்களும் நானும் காணப்படணும்னா இவைகளை கண்டிப்பாக நம்ம ஆராய்ந்து பார்த்து தான் தீரணும். ஏதோ பேரளவு கிறிஸ்தவனா வாழ்றதுல இல்லை. நான் எத்தனை முறை வசனத்தை நான் கேட்டிருக்கிறேன், எத்தனை வசனம் உள்ள இருக்குது. இன்னைக்கு இதை விட்டு வெளியே போகும் பொழுது இந்த வசனம் உள்ள இருக்குதா இல்லை இங்கேயே தட்டி விட்டுட்டு நான் அப்படி போறேன்னா தீர்மானிப்போம். அல்லது நான் எத்தனை தீர்மானங்களை கர்த்தருக்குள்ள வாழணும்னு எடுத்தேன் தெரியுமா? ஈஸியா எடுத்துட்டேன் பிரதர். ஆனா நான் சந்திக்கிற பிரச்சனை அவருக்குள்ள என்னை வாழ விடாதபடிக்கு போதும் இந்த இயேசு நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தள்ளக்கூடிய நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன்னா கொஞ்சம் தீர்மானிக்கிறது நல்லது. இயேசு கூடவே நான் யூதாஸ் காரியோத், இயேசு சொன்ன எல்லா அற்புதங்களையும் செஞ்சான். இயேசு தம்முடைய சீஷர்களை அனுப்பும் பொழுது நான் நினைக்கிறேன் யூதாஸ் காரியத்தும் போய் அற்புதங்களை செஞ்சிருப்பான். அப்படித்தானே? இயேசு நாமத்தில் பிசாசு ஓடனா பிசாசு ஓடிச்சு. ஏன்னா 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்துன்னு போட்டிருக்கு. சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை எங்களுக்கு கீழ்ப்படியுது. அந்த கும்பல்ல கண்டிப்பா யூதாஸ் காரியத்து இருந்திருப்பான். 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்திருந்த வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தான். பிரதர், அவன் ஒன்னும் இயேசுக்கு தூரமானவன் அல்ல. 3.5 வருஷம் இயேசுவோடு கூடவே இருந்த வசனங்களை கேட்டு கேட்டு இயேசு நம்முடைய இரட்சகர் இயேசு பிரசங்கங்க. அதை விட உலகத்துல எவனும் பிரசங்கம் பண்ணிடவே முடியாது. பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தான். நான் நினைக்கிறேன் அவன் இருதயம் கடின இருதயமா வேறுபற்றாத இருதயமா எனக்கு தெரியல. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவர் எல்லாரையும் ரொம்ப அழகா வரையக்கூடியவர். அவர்கிட்ட சொன்னாங்க, நீங்க யூதாஸ் காரியத்தோடைய பிக்சர் வரைஞ்சி காட்டுங்க அப்படின்னு சொன்னான். வரையலாமே. அவர் கலர் பென்சில்லாம் எடுத்தாரு. ஒரு அழகான குழந்தைய வரைஞ்சார் அந்த ஆர்டிஸ்ட். யூதாஸ் காரியத்து படத்தை வரைஞ்சு கூட தான் ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு சைல்டு. எல்லாருக்கும் ஆச்சரியம், யோ நான் சொன்னது உனக்கு புரியுதா புரியலையா? நான் யூதாஸ் காரியத்தை இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்துடைய படத்தை வரைய சொல்றேன், நீ ஒரு குழந்தையினுடைய படத்தை வரையறிய. அவர் சொன்னாரு, அவனும் சாதாரண மனுஷர்களை போல இருந்தவன் தான். இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா, நமக்கு அவனுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையவே கிடையாது. அல்லது அவனுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் கூட கிடையாது. எல்லாவற்றிலும் கிறிஸ்தவர்களாகி அல்லது கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நம்மை அழைத்துக் கொள்கிற நாம் எல்லாருமே அவனை போலவே ஒரே கோணத்துல தான் பயணம் செய்கிறோம். நேரமும் நாளும் தான் நீங்க யூதாஸ் காரியோத்தா அல்லது கர்த்தருக்கு பிரியமானவனான்றது தீர்மானிக்கும். எல்லார் வாழ்க்கையில் அந்த ஒரு சூழ்நிலை வரும் பிரதர். வெயில் ஏறுகிற உஷ்ணத்தின் அனுபவம் வரும், முள்ளாலே நெருக்கப்படுகிற அனுபவமும் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த குரூப்போ வைக்கலையா, நற்பலனை தரக்கூடிய ஒரு நிலத்தை நீர் வச்சிருக்கிறீர், அந்த நிலம் நானா இருக்கு, நீர் எனக்கு உதவி செய்ய எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆமென், கேட்கணும் பிரதர். இது எச்சரிப்பு. மறுபடியும் சொல்றேன், இயேசு ஏதோ நேரம் போகாம கதெல்லாம் சொல்லல. தேவ ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது இந்த காரியத்தை சொன்னார். இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, நற்பலன் கொடுக்காதது எதுவா இருந்தாலும் அவைகளெல்லாம் கட்டுகளாக கட்டப்பட்டு அக்னியிலே சுட்டரிக்கப்படும், பதர் சுட்டரிக்கப்படும். அந்த உண்மைகள்லாம் பின்னொரு நாளாக நம்ம பார்ப்போம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். இன்றைக்கு இந்த 2 குறிப்போட நான் முடிக்கிறேன். 1, நான் வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை சொல்லக்கூடாது. விதையில ஒரு அது நற்பலன் தர்ற விதை. நான் எப்படிப்பட்ட நிலமா இருக்கிறேன்? நான் ஃபெர்டைலா போன நிலமா அல்லது ஃபியூட்டலா போன நேரமா? இன்னைக்கு நம்ம தீர்மானிச்சு தீரணும். கரெக்டா?
எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவர் இயேசு சீக்கிரமா வரப்போறார், ஒரு சந்தேகம் இல்லை. இவையெல்லாம் சம்பவிக்கிறதாக நீங்கள் காணும் பொழுது இதோ அவர் சமீபமாய் வாசல் அண்டையில வந்து விட்டார் என்பதை அறிந்து கொள்ளுன்னு சொல்லி இருக்கிறாரு. வாசல் அண்டையில வந்துட்டார். பிரதர், அவருடைய வருகை ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி நான் பேசுறது இந்த நேரத்துல இருக்கலாம். நான் அப்படிதான் வாழ்றேன். இந்த நிமிஷத்துல இயேசு வந்துடலாம். ஒரு நிமிஷத்துல டோட்டல் சினாரியோவை மாறிடும். இயேசுக்கு முன்பாக நம்ம எந்த நிலைமையில நிக்க போறோம்? என் வாழ்க்கை மாறின வாழ்க்கையா இருக்கணுமே ஆண்டவரே. எத்தனை வசனங்களை நான் கேட்கிறேன், இன்னும் என் மனசுல இருக்கிற அழுக்கும் துர்க்குணமும் நீங்கவே இல்லையா ஆண்டவரே. இன்னும் என் வாழ்க்கை அதே மாதிரி இருக்கு. சொல்லணும், நான் ஏவப்படுறேன். இன்னும் நிறைய பேர் வீட்டில் உட்காந்து நல்ல டிவியும் சினிமாவும் பார்க்குறவங்க கூட விசுவாசிங்களா இருக்கிறாங்க. வீட்டில் நல்லா உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டு சீரியலை பார்த்துக்கிட்டு நம்ம சின்ன ஒரு காரியத்திலேருந்து தொடங்குவோமே. ரிப்பேரிங் ஒர்க்கை இன்னிலிருந்து தொடங்குவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி, நான் சொன்ன வசனத்தை பிசாசு எடுத்து போடாதபடிக்கு நீங்க தான் தீர்மானிக்கணும். வேதம் சொல்லுகிறது, இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, அது முக்கியம். அதோடு சேர்ந்து நீங்கள் அவருக்குள் வேறு கொண்டவர்களாக, கட்டப்பட்டவர்களாக, வளர்கிறவர்களாக, பெருகிறவர்களாக வாழ்றது ரொம்ப அவசியம். எல்லாரும் கண்களை மூடும். இயேசுவே உமக்கு நன்றி ஐயா, ஸ்தோத்திரம். கிருபையினாலே நீர் எங்களை நிரப்போம் ஐயா. எனக்கு தேவையான கிருபை தார ஆண்டவரே. எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. மாம்சக்கிரியை போக்கும் கரங்களை உயர். மாம்சக்கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, மாம்சக்கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. அன்பின் ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றும். எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற தகுந்ததாய் என்னுடைய வசனத்தை அனுப்புகிறீர், அதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பலன் தரத்தக்கதாய், 100 மடங்கு பலன் தரத்தக்கதாய் எங்களுடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவரின் ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, கடினமான இருதயம் எங்களுக்கு வேண்டாம். கற்பாறை நிலம் போன்ற வாழ்க்கை இருதயம் எங்களுக்கு வேண்டாம். முட்செடிகள் நெருக்கி போடுகிற அனுபவம் எங்களுக்கு வேண்டாம். நல்ல இருதயம் ஐயா, அதற்குள் அந்த வசனத்தை நாங்கள் வைத்து காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கிருபை தாரும்.
ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறபடி கிருபையுள்ள வசனத்திற்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வசனத்திலே வளர செழிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, பலவீனங்களை நீக்கும் இந்த வாரம் முழுவதும் உடைய சமூகம் முன்பாக சென்று நடத்தட்டும். ஆசீர்வதி ஐயா. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் தாழ்த்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தமானோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி சமாதானத்தை, மகிழ்ச்சி, விடுதலையும் எல்லாவற்றிற்கும் மேலாக நற்பலன்களை தருகிற இருதயமாகவும் மாற்றுவாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed week. ஒருவருக்கு ஒரு சமாதான வாழ்த்துல சொல்லி கடந்து போங்க.